மொழி நம்முடைய உரிமை மட்டுமல்ல, தமிழ் மொழி நம்முடைய உயிர். தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்போது வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. அதற்கு காரணம் நமக்கு கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அப்படிப்பட்டவர். எங்கோ உட்கார்ந்து கொண்டு கட்டளை இடக்கூடிய தலைவர் இல்ல நம்முடைய தலைவர். களத்துல இறங்கி தொண்டர்களோடு தொண்டனாக கை கோர்த்து பணியாற்றிய கூடவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்களுடைய மொத்த உருவமாக உட்கார்ந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். திமுக என்றைக்குமே தொண்டர்களை கைவிட்ட வரலாறு கிடையாது. தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அது கட்சி தலைவரை களத்தில் இறங்கி நிற்பார். அதுதான் திமுக. நம்முடைய திராவிட இயக்கம் ஏற்கனவே ஒரு நூற்றாண்டை கடந்திருக்கிறது. இந்த இயக்கத்தை மேலும் ஒரு நூற்றாண்டாவது நாம் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் காப்பாற்றப்படும். இந்த இயக்கத்தை நாம் பாதுகாத்தால்தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி காப்பாற்றப்படும். அதற்கு இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி 40 இடங்கள்லயும் நம்முடைய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாகணும். நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர்தான் அடுத்த இந்திய பிரதமராக வர வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.